இது அண்ணன் வீட்டு கிரகப்பிரவேச ஃபங்க்ஷனோட வீடியோ தாங்க. அது முன்னாடி பார்த்தீங்க இல்லையா, அதுதான் வந்து வீட்டோட ஃபுல் எலிவேஷன். இன்னும் வந்து கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது. அதுக்கு முன்னாடியே சரி வீடு கிரகப்பிரவேசம்னா கொஞ்சம் ஏதாவது வைக்கணும் இல்லையா, பெண்டிங் வைக்கணுன்றதுனால கொஞ்சம் முன்னாடி எலிவேஷன் மட்டும் கம்ப்ளீட் பண்ணாமல் வச்சுருந்தது. இன்றைக்கி 3 மணிக்கே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பூஜை வச்சுருந்தாங்க. நம்ம கொஞ்சம் லேட்டாக தாங்க வந்தோம். 3 மணிக்கு 3:15 அந்த மாதிரி தான் வந்தோம். பூஜை அதுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. விளக்கு பிடிக்க நாத்தனார் எங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக வந்து ஆஜராயிட்டோங்க. உள்ளே என்ட்ரானோடனே அம்மாவோட ஃபோட்டோ வச்சு லைட் போட்டிருந்தாங்களா. ஆமாங்க, அம்மா இறந்து ஒரு 3 இயர்ஸ் ஆகுது. அம்மா ஃபோட்டோவை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப அழுகை ஆகிடுச்சு. 1 செகண்ட் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் அழுகிற மாதிரி அப்படியே நின்றுட்டேன். என்ன பண்ணுறதுனே தெரில. சரி வெளியில் காமிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் வச்சு கொடுத்துட்டாங்க. ஐயர் வந்துட்டு என்னை பால் காய்ச்சறதுக்கு அடுப்பற்ற வைங்கன்னாங்க. நாங்கள் மேக்ஸிமம் இங்கெல்லாம் என்ன பண்ணுவோன்னா, நான் யார் வீடு பால் காய்ச்சறமோ அவங்க தான் வந்து பற்ற வச்சு பால் காய்ச்சுவோம். ஆனால் அங்கே ஐயர் பார்த்திங்கன்னா எண்ணெய் வைங்கன்னு சொல்லி கம்பல் பண்ணார். இல்லை நீங்கள் தான் வைக்கணும் அப்படின்னு சொன்னார். அது என்ன சாஸ்திரம்னு எனக்கும் தெரியல. இந்த மாதிரி சொன்னாங்க. அதனால் நான் தான் பால் காய்ச்சறதுக்கு வச்சேன். அதுக்கப்புறம் ஒரு 5:30 போல் வீடு கிரகப்பிரவேசத்துக்கு மேலே வந்து தண்ணி ஊற்ற ஆரம்பித்தாச்சு. தண்ணி ஊற்றிட்டு நெல் ஏதோ போடணும், நாங்கள் போட்டோம். இப்படி தாங்க இன்றைக்கி ஃபங்க்ஷன் போச்சு. டாட்டா.